தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர், அரசியல் திறனாய்வாளர், மரியாதைக்குரிய பிரியன் சார். சார் வணக்கம். வணக்கம் சார். சார், தொடர்ந்து டெல்லி ஜந்தர் மந்தர்ல இளைஞர்கள் தன்னெழுச்சியா போராடிட்டு வந்தாங்க. சிஜேபி அமைப்பு அதை ஒருங்கிணைச்சு செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போ கிடைத்திருக்கக்கூடிய அண்மை தகவல், தர்மேந்திர பிரதான் அவர்கள் அமைச்சர், கல்வித்துறை அமைச்சர் ராஜினாமா பண்ணியிருக்கிறாங்க. சோ இந்த ராஜினாமாவை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? அதாவது போராடுற இளைஞர்களுடைய ஜனநாயக உணர்வை மதிச்சு இந்த கவர்மெண்ட் கொஞ்சம் லேட் ஆனாலும் ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்காங்க. ஏன்னா இது தார்மீக ரீதியில் அவர் ரிசைன் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு. கடந்த 10 வருஷத்துல 152 பேப்பர் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் பேப்பர் லீக் ஆயிருக்கு. அதெல்லாம் கூட பெரிய விஷயம் இல்லை. கடந்த 5 வருஷத்துல 3 தடவை நீட் பேப்பர் லீக் ஆயிருக்கு. 20 லட்சம் 22 லட்சம் பேர் எழுதுறாங்க. பெரிய மன உளைச்சல் அவங்களுக்குலாம், அந்த இளைஞர்களுக்கெல்லாம். அதோட விளைவுதான் இந்த போராட்டம் தன்னெழுச்சியா வந்த போராட்டம். தன்னெழுச்சியா 20-21 நாள் அமைதியா நடந்த போராட்டம். அவங்க வச்ச கோரிக்கை தான் இதுதான். தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ணணும், மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துட்டு நீட் தேர்வு முறைகளை அந்த குளறுபடிகளை சரி செய்யற மாதிரியான ஒரு நெறிமுறைகளை உண்டாக்கணும். அதே மாதிரி நீட்ல தற்கொலை பண்ணிட்டவங்க குடும்பத்துக்கு 1 கோடி ரூபாய் கொடுக்கணும். அப்புறம் வேலை வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள்ல இன்னும் கொஞ்சம் கவர்மெண்ட் செயல்படணும், தீவிரமா செயல்படணும் போன்ற விஷயங்கள். 4வதா இப்ப சேர்ந்தது இந்த போராட்டத்துல கைது பண்ணப்பட்ட, வழக்கு போடப்பட்ட மேல வழக்குகள்லாம் வாபஸ் வாங்கணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. இப்போ அவங்களோட முக்கியமான கோரிக்கை தர்மேந்திர பிரதான் ராஜினாமா தான். அதை எந்த கட்டத்தையும் ஏத்துக்க முடியாதுன்ற லெவல்ல தான் பாஜக இருந்தாங்க இதுவரையும். அதாவது நோ அது மட்டுமே பாசிபிள் கிடையாது அப்படின்ற லெவல்ல தான் அவங்க இருந்தாங்க. வேற என்ன வேணா கேளுங்க, நாங்க மசோதா கொண்டு வரோம், 10 ஆண்டுகள் சிறை கொடுப்போம், 10 கோடி ரூபாய் அபராதம் போடுவோம், இளைஞர்களுடைய கோபத்தை நான் புரிஞ்சு கொள்கிறேன், இளைஞர்கள் பக்கம் தான் நான் இருக்கேன்னு மோடி பேச வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டார். இதுக்கு முன்னாடி எந்த போராட்டத்திலையும் மோடி வெளிப்படையா அப்படி பேசினது கிடையாது. ஆனா புரிஞ்சுட்டார். அந்த இளைஞர்கள் பின்னாடி அவங்க 21 நாள் போராடின போது ஜந்தர் மந்தர்ல அவர் என்ன நினைச்சாரு, ஏதோ ஒரு சின்ன கும்பல் கூடுது, ஜந்தர் மந்தர்ல வழக்கமா நிறைய கும்பல் கூடும், அப்பப்போ கூடி கூடி கலைஞ்சுட்டே இருக்கும், அதுல ஒரு கும்பல் தாண்டா இந்த கும்பல், இதுக்கு எதுக்குதான் நம்ம குரல் கூட இருக்கோம், நம்ம எதுக்கு இந்த குரலை கேட்கணும்னு அவங்க நினைச்சாங்க. ஆனா பார்லிமெண்ட் ஆரம்பிக்கிற அன்னைக்கு ஊர்வலம் சொல்லிட்டு போனாங்க பாத்தீங்க, அது 1 லட்சம் பேர் போயிட்டாங்க. அது மோடியோட இன்டெலிஜென்ஸே தோத்து போச்சு. அவங்களாலே கணிக்க முடியல. அது மட்டும் இல்ல, இந்த போராடுற குழுவினரை என்னென்ன சொன்னீங்க நீங்க, அவங்க பாகிஸ்தான் ஆளு, அவங்க ஆதரவாளர்கள் எல்லாம் பாகிஸ்தான்ல இருக்காங்க, பங்களாதேஷ்ல இருக்காங்க, சைனா தான் ஹெல்ப் பண்ணுது, அமெரிக்கா தான் ஹெல்ப் பண்ணுது, மோடியை கவுக்குறதா அவங்க வேலை, நாட்டை பிளவுபடுத்துறதா வேலை, மோடியை கவுக்குறதுக்காக தான் இந்த இது அமெரிக்கா தூண்டி விட்டுருக்கு, சைனா தூண்டி விட்டுருக்கு, பாகிஸ்தான் தூண்டி விட்டுருக்கு. அபிஷேக் திப்தே இருக்காரு, அவருடைய ஆதரவாளர்கள் எல்லாம் இந்தியர்கள் கிடையாது, என்னவெல்லாம் இவங்க ஒரு இதுல ஒர்க் பண்றாங்க, இந்தியாவை பிளவுபடுத்துறதுக்காக ஒர்க் பண்றாங்க, மோடியை ஆட்சியில இருந்து இறக்கிறதுக்காக ஒர்க் பண்றாங்க. இப்படி இதை ஏன் ஒர்க் பண்றாங்கன்னா, மோடி பல விஷயங்கள் நல்லது பண்றாரு, நீட் எக்ஸாம் மூலமா பல நல்லது பண்ணியிருக்காரு, அப்புறம் அந்த FCRA பில் கொண்டு வராரு, அதனாலதான் சில பேர் இந்த கவர்மெண்ட்டை கவுக்க பாக்குறாங்க. எப்படிலாம் இந்த இளைஞர்கள், போராடுற இளைஞர்கள் டேமேஜ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பாஜகவுடைய சோசியல் மீடியாவும் ஐடி விங்கும் ஃபுல் லெவல்ல இறங்கி பண்ணாங்க. அவங்க ஃபுல் லெவல்ல இறங்கி கடந்த 3 நாளா பண்ணதை பார்த்தா சரி, கண்டிப்பா தர்மேந்திர பிரதான் ராஜினாமாவே பண்ண மாட்டாரு அப்படின்னு, ஜனநாயக உணர்வுக்கு மதிப்பு கொடுக்க மாட்டாங்க, இந்த மாதிரி பேசி ஒரு மசோதாவை கொண்டாந்துட்டு ஒரு விவாதத்தை பேருக்கு நடத்திட்டு ஸ்டூடெண்ட்ஸ் மேல பழிய போட்டுட்டு அவங்க மேல NSA தேசிய பாதுகாப்பு சட்டப்படி கேஸ போட்டுட்டு அவங்களோட எதிர்காலத்தை பாழாக்கிட்டு அவங்கள ஒண்ணு இல்லாத பண்ணிடுவோம் இந்த கவர்மெண்ட். ஏன்னா இந்த கவர்மெண்ட் கிட்ட எல்லா விதமான அடக்குமுறைக்கான எல்லா ஆயுதங்களும் கையில வச்சிருக்காங்க சார். அரசியல் சட்டப்படி இருக்கிற அமைப்புகள் கைவசம் இருக்கு, அதிகாரிகள் கைவசம் இருக்காங்க, போலீஸ் கைவசம் இருக்கு, சோசியல் மீடியா கைவசம் இருக்கு, ஐடி விங்கு கைவசம் இருக்கு. இதுதான் அவங்க கைவசம் இல்ல. அவங்க RSS பின்னாடி 100 ஆர்கனைசேஷன் இருக்கு, 100 எழுத்து வேலை செய்யுது, இவ்வளவு பெரிய பலத்தோட இருக்காங்க. அதனால இந்த கூட்டம் ஒண்ணும் பெரிய கூட்டம் இல்ல, இதை ஒண்ணு இல்லாத பண்ணிடலாம் நினைச்சாங்க. ஆனா இந்த கூட்டம் சாதாரண கூட்டம் இல்ல, கூடின கூட்டம் சாதாரண கூட்டம் இல்ல, இது இளைஞர்கள் கூட்டம். அங்க கூடினவங்க மட்டுமில்ல, நாடு முழுக்க அந்த உணர்வோட இளைஞர்கள் இருக்காங்கன்னு தெரிஞ்சு போச்சு மத்திய அரசுக்கு. எப்படின்னா, அந்த கூடிய கூட்டத்துக்கு 20 நாளோ 21 நாளோ 23 நாளோ யார் சோறு போட்டாங்க? நாடு முழுக்க இருக்கிற இளைஞர்கள் ஜுக்கி சொமேட்டோல அனுப்பிச்சாங்கல்ல. அப்ப அது எதை காமிக்குது? பாம்பேல ஒரு பொண்ணு ஒரு போலீஸ் லாரியே நிறுத்துறா, இளைஞர்களை எடுத்துட்டு போற போலீஸ் லாரியை போலீஸ் மேல கை காமிச்சு நிறுத்துறா சார். தனியா ஒரு பெண் என்ன பண்றா, தடியடி இளைஞர்கள் மேல விழாத அரவணைக்கிறா போட்டு, போலீஸ் அவ மேல விழுந்தாலும் பரவாயில்ல, இளைஞர்களை காப்பாத்துறா. அப்ப இந்த போராட்டத்துக்கு பின்னாடி இருக்கிற உணர்வுகள் என்னன்றது மோடிக்கு நல்லா புரிஞ்சிருக்கு, மோடிக்கு ரொம்ப நாளாவே புரிஞ்சிருக்கு. இது விட்டா இது இளைஞர்களுக்கு மத்தியில காட்டுத்தீயா நமக்கு அரசாங்கத்துக்கு எதிராக போயிடும். அப்ப தர்மேந்திர பிரதானா, இல்ல பாஜகவுடைய செல்வாக்கா, இல்ல நம்மளுடைய செல்வாக்கா?
தர்மேந்திர பிரதானை காப்பாற்ற போனா நம்ம மோடியோட செல்வாக்கு அவருடைய செல்வாக்கே போயிடும் போல இருக்கு. அப்ப நம்ம செல்வாக்கு தான் முக்கியம். தர்மேந்திர பிரதானை பலி கொடுக்கறதுல தப்பு இல்லைன்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதான் இன்னைக்கு பலி கொடுத்துட்டாங்க தர்மேந்திர பிரதானை. அதுதான் என்னுடைய பார்வை. இல்ல அது சரியான முடிவு கூட. ஏன்னா ஒரு ஈகோ பார்த்துட்டு ஒரு கௌரவம் பார்த்துட்டு இந்த பசங்க சின்ன பசங்க கேட்டாங்க நம்ம எதுக்கு பண்ணணும்னு இல்லாம அந்த ஜனநாயக உணர்வை மதிச்சு பண்ணினது இந்த லேட்டா பண்ணினது கூட இது பாராட்டத்தக்கது. ஏன்னா இங்க இன்வால்வ் ஆயிருக்கிறது கவர்மெண்ட் ஒரு மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி கையில எடுக்கணும்னு ஸ்டூடெண்ட்ஸ் எதிர்பார்க்கறாங்க. அதை அவங்க அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை கையில எடுத்து தர்மேந்திர பிரதான் நேரடியா இதுக்கு சம்பந்தப்பட்டவர்னு அர்த்தம் கிடையாது. ஆனால் இந்த கவர்மெண்ட் மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்குது. அதன் மூலமா இந்த மந்திரி ரிசைன் பண்ண வைக்கிறோம். ஒரு ஹை ஸ்டாண்டர்ட் ஆஃப் பாலிடிக்ஸ் கூட சொல்லலாம். அதை ரிசைன் பண்றது மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறது ஒரு ஹை ஸ்டாண்டர்ட் ஆஃப் பாலிடிக்ஸ்ல ஒரு உயர் ரகமா கூட வச்சுக்கலாம் நீங்க அதை ஆக்சுவலா. அப்ப இதை பாஜக பண்ணாங்கன்னா இது பாராட்டத்தக்கது. நான் அதுல எந்த விதமான இதுவும் காணல. அதுக்கு நான் உள்நோக்கம் கற்பிக்க விரும்பல. ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்னன்னா தங்களுடைய அரசியல் செல்வாக்கு எழுந்து போயிடுமோ இளைஞர்கள் மத்தியில அப்படின்ற எண்ணத்திலையும் பண்ணப்பட்டது. அதுவும் நம்ம சொல்லலாம் ஆக்சுவலா. சார் இப்போ நம்ம தமிழ்நாடு வைக்கக்கூடிய கோரிக்கை நீட்டையே ஒழிச்சு கட்டணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை. இப்போ இந்த நீட்டை ஒழிக்கிறதுக்கு நாமளும் ஒரு தேசிய அளவுல ஒரு கவன ஈர்ப்பை கொண்டு வரணும், தமிழ்நாட்டுல ஒரு போராட்டம் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்றோம். மோடி அரசு அதுக்கு ஒருபோதும் செவி சாய்த்தது இல்லை. சுப்ரீம் கோர்ட் கையில இருக்குன்னு சொல்லி அவங்க எப்பவுமே நழுவி போயிருவாங்க. இப்போ மத்திய பாஜக அரசே இப்படி கீழே சரண்டர் ஆகி நம்ம வர்றதுங்கிறது ரொம்ப வியப்பா இருக்கு. மாணவர்கள் குறுகிய ஒரு கிட்டத்தட்ட 1 மாசமா தான் போராடிட்டு இருக்காங்க. அதுக்கே சரண்டர் ஆன மாதிரியான நம்ம ஒரு இது தெரியுது. இப்போ நம்ம நீட்டை ஒழிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. தமிழ்நாடு தமிழர்களோட கோரிக்கை அதானே? தமிழர்களோட கோரிக்கை அதுதான் சார். பல பேர் அங்க தேசிய அளவில் அங்க ஜந்தர் மந்தர்ல போராட்டம் நடத்தின போது கூட பல இளைஞர்கள் நீட் ஒழிக்கணும்னு தான் சொல்றாங்க. ஏன்னா அது ஒரு சமூகத்துல ஒரு சமநிலையை கொடுக்கல. அந்த அந்த பரீட்சைன்றது சமநிலையை கொடுக்கல. சமநிலை இல்லாத 2 தரப்புக்கு நடுவுல நடக்கிற ஒரு பரீட்சையா தான் அது இருந்தது ஆக்சுவலா. அதாவது நீட்டை ஒழிக்கிறதுன்றது திமுக அதோட ஆட்சியிலேயே தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு அனுப்பப்பட்டது. எல்லா கட்சியும் ஆதரிச்சாங்க. இப்ப தாவேக்காவோட நிலைப்பாடும் நீட் எதிர்ப்புன்னு தான் இருக்கிறத பாக்குறோம். ஆனால் மத்திய அரசு இதற்கு செவி சாய்க்காது. ஏன்னா போராட்டக்காரர்களின் கோரிக்கை நீட் ஒழிப்பு இல்லை ஆக்சுவலா. நீட் எக்ஸாம் நடத்துறதுல உள்ள குளறுபடிகளை ஒழிக்கணும், தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ணணும் அப்படின்னு தான் அவங்க கோரிக்கைகளை வச்சாங்க. ஆனா நீட் ஒழிப்பு அப்படின்றது அந்த போராட்ட களத்துல பல மாணவர்கள் மத்தியில இருக்கு. நீட் தேவையில்லைன்ற உணர்வுகள் இருக்கு. அப்ப அந்த உணர்வுகளை எப்படி ஒன்றுபடுத்துறதுன்ற முறையில தான் இப்போ அந்த அந்த இடத்துல தான் மறுபடியும் இளைஞர்களை திரட்ட வேண்டிய அவசியம் இருக்கு. அது யார் பண்ண போறாங்க? திமுக பண்ண போதா? திமுக இப்போ பாஜகவோட ஒரு நெருக்கத்துல போகும்போது அது ஏதாவது பாஜக ரிக்வஸ்ட் பண்ணி தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஏதாவது விதிவிலக்கு கொடுக்க முடியுமா? அவங்க ஆளுங்கட்சியா அது விஜய்க்கு பெனிஃபிட்டா போகும்னா கூட நம்ம தமிழ்நாட்டு நன்மை கருதி நீட்டுக்கு தமிழ்நாட்டுல இருந்து விலக்கு குளிக்க முடியுமா? நாங்க அனுப்பிச்ச அந்த தீர்மானங்கள், சட்டசபை தீர்மானங்கள் உங்ககிட்ட இருக்கு, அதுல ஏதாவது பண்ண முடியுமான்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம். நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. இல்லாட்டி கோர்ட்ல நிலுவையில் இருக்கிற மனுவை ஆக்டிவேட் பண்ணி அதை மீண்டும் ஒரு முழு விசாரணை, அரசியல் கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச் மூலமா முழு விசாரணை கொண்டு போகலாம். அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. ஆனால் இது எல்லாத்தையும் விட இளைஞர்களை ஒன்று திரட்டி அவங்க நீட் வேண்டான்னு ஒரு போராட்டத்தை இந்த மாதிரி இந்த தர்மேந்திர பிரதான் ரெசிக்னேஷன் மாதிரி ஒரு போராட்டத்தை கையில் எடுத்தாங்கன்னா அதுக்கு எந்த அளவுக்கு பாஜக அதுக்கு உடன்படுவாங்கன்றது சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுடைய நோக்கம் நீட் எக்ஸாமை நடத்துறதுதான். அது அவங்களுடைய முக்கியமான ஒரு அஜெண்டால ஒரு விஷயம் நீட் எக்ஸாம் நடத்துறதுன்றது. அதை அவங்க அவ்வளவு சீக்கிரம் விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதனால தமிழ்நாட்டுடைய கோரிக்கை இருந்தா கூட இந்த கோரிக்கை ஸ்லோவா இப்போ இந்தியா முழுக்க பரவி இருக்கு. இந்த சிஜேபியோட போராட்டத்தினால வெறும் தர்மேந்திர பிரதான் இஷ்யூவை தாண்டி நீட் வேண்டான்ற எண்ணமும் இளைஞர்கள் மத்தியில வந்துட்டு இருக்கு ஆக்சுவலா. அப்ப அதுக்கான பிரச்சாரத்தை இனிமே கையில பலமா எடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அதை இளைஞர்கள் மூலமா, ஜென்சி இளைஞர்கள் மூலமா எடுக்கணும். அது ஆக்சுவலா அதுக்கான ஒரு தனி கேம்பெயின் பண்ணி மாநிலமா போய் பேசி அதுக்கு எதிரான ஒரு கூட்டத்தை உருவாக்கணும், ஜென்சி கூட்டத்தை. அது திமுக பண்ணுமா பண்ணாதான் தெரியாது. இளைஞர்கள் பண்ணலாம். இளைஞர்கள்ட்ட இப்ப அந்த உணர்வு வந்திருக்கு. நீட்டே வேண்டான்ற உணர்வு இப்ப வந்திருக்கு, பல இளைஞர்கள்ட்ட வந்திருக்கு. டெல்லியில பேசின பல இளைஞர்கள் நீட் வேண்டாம் சொல்ற அளவுக்கு அது சமநிலையை உருவாக்கல, அது எடுத்த 3 பர்பஸும் சர்வ் ஆகல, எல்லா பல்வேறு எக்ஸாம்ஸ் ஒன்னா பண்ணி அதன் மூலமா மாணவர்களுக்கு சிரமம் குறைக்கிறதுன்னு சொன்னாங்க. ஆனா நீட்ல நடத்துற முறைகளை பார்க்கும்போது பலவிதமான பிரச்சனைகள் மாணவர்களுக்கு வருது. அதே மாதிரி கேபிடேஷன் ஃபீஸ் குறைக்க முடியல, அதே மாதிரி கேள்வித்தாள்கள் லீக் ஆகுது போன்ற பல விஷயங்கள் இருக்கிறத எல்லாருமே சொல்றாங்க. ஸோ அதனால இந்த நீட் எதிர்பார்த்த பலனை கொடுக்கல. அப்புறம் எதிர்பார்த்த பலனை கொடுக்கல, அது சமூகத்துல ஒரு சமநிலையை கொடுக்கல. கிராமத்துல இருந்து வரவனுக்கும் நகரத்துல கோச்சிங் சென்டர்ல படிக்கிறவனுக்கும் சமநிலை கிடைக்கல அப்படின்றது எல்லாருமே அங்க பேசுறாங்க. இது பேசுற பொருளா மாறி இருக்கு.
நீட் ஒழிப்புன்றது ஜென்சி இளைஞர்கள் மத்தியில் இப்போ லேசா அது வந்தாச்சு, நார்த் இந்தியாவையும் வந்தாச்சு. அதை எப்படி அதை அந்த 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 கருத்துருவை எப்படி ஒரு கன்சாலிடேட் பண்ணி ஒரு மூவ்மெண்டா மாத்துறது அப்படின்ற இடத்துலதான் இப்ப வேலை செய்ய வேண்டிய அவசியம் இருக்கு. அது யார் செய்ய போறாங்க, பூனைக்கு யார் மணி கட்ட போறாங்கன்றத பொறுத்து இருந்தா பார்க்கணும். சார் இப்போ இந்த சிஜேபி காக்ரோச் ஜனதா பார்ட்டிங்கிறது சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ஹானரபிள் சூரியகாந்த் அவர்களுடைய ஒரு ஸ்டேட்மெண்டால முளைந்த ஒரு கட்சி. இது ஒரு லெட்டர் பேட் கட்சி. ஆனா இளைஞர்களை திரட்டி ஜந்தர் மந்தர்ல போராடி ஒரு அவங்களுடைய டிமாண்ட்ல ஒரு ஒரு பகுதியை நிறைவேற்றிட்டாங்க அப்படின்னா, மோடியும் இதை அங்கீகரிச்சிருக்கிறாரு அப்படின்னா, இப்ப இவங்க ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக இந்தியா முழுவதும் ஒரு வலம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு தான் நம்ம இதுல புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. இப்போ இந்த பர்பஸ்க்காக ஒரு அமைப்பா வந்திருக்காங்க. சிஜேபி பார்ட்டின்னு பேர் இருந்தா கூட அது ரிஜிஸ்டர் பண்ணல, எதுவுமே பண்ணவே இல்லை. காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு வச்சிருக்காங்களே தவிர இன்னும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணல. இப்போ இந்த பர்பஸ் நியாயமான பர்பஸ். நீட் எக்ஸாம்னால லட்சக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் மன உளைச்சலுக்கு ஆளானாங்க. தொடர்ந்து அந்த நீட் எக்ஸாம்ல பேப்பர்கள் அவுட் ஆகுறதுனால அந்த உளைச்சல் அதிகமாகி அந்த உச்சக்கட்டம் வந்துடுச்சு. இனிமே பொறுக்க முடியாதுன்ற லெவல்ல தான் ஸ்டூடெண்ட்ஸ் களத்துல இறங்குறாங்க. ஆக்சுவலா அதுக்கு தன்னெழுச்சியான ஒரு ஆதரவு கிடைக்குது, நாடு முழுக்க கிடைக்குது. அதே மாதிரி நீட் வேண்டான்ற ஒரு விஷயத்துக்கு தன்னெழுச்சியான ஒரு நாடு முழுக்க ஒரு ஆதரவு கிடைச்சதுன்னா கண்டிப்பாக அது மோடி கவர்மெண்டா இருந்தாலும் சரி, வேற எந்த கவர்மெண்டா இருந்தாலும் சரி, பணிஞ்சுதான் தீரணும். ஆனா அந்த மாதிரி மூவ்மெண்ட் இனிமே வருதான்றதை பொறுத்து இருந்து பார்க்கணும். காக்ரோச் ஜனதா பார்ட்டியோட அடுத்த கட்ட போராட்டம்ன்றது நீட் ஒழிப்பா இருக்குமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு ஆக்சுவலா. ஏன்னா இப்ப தர்மேந்திர பிரதானை அசைக்கவே முடியாது. அவர் மோடிக்கும் வேண்டியவர், அமித்ஷாக்கும் வேண்டியவர். ஒரிசால அவர் தான் ஆட்சி மாற்றத்துக்கு காரணமா இருந்தாரு. பாஜக அவர் தான் கொண்டாந்தாரு. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒண்ணுமே பண்ண முடியாது. அவரை நீக்கினா அவர் ஒரிசால பிஜேபியே காலி ஆயிடும் அப்படி இப்படின்னும் போது மோடி கரெக்டா உண்மையை புரிஞ்சுட்டாரு. தர்மேந்திர பிரதானை வச்சிருந்தா நம்மளுடைய அரசியல் செல்வாக்கு கீழே விழுந்துரும், அப்புறம் நம்ம 29ல வின் பண்ண முடியாது அப்படின்னு அவர் புரிஞ்சுட்டு என்ன பண்ணாரு, இவரை பலி கொடுத்துட்டாரு. இவரை பலி கொடுத்தது நல்ல விஷயம் தான். ஏன்னா தார்மீக ரீதியா ரிசைன் பண்ணிட்டார். அது போராட்டக்காரர்களுக்கு கிடைத்த வெற்றி, இளைஞர்களுக்கு கிடைத்த வெற்றி. ஆனால் அதே சமயம் இந்த மசோதா போன்றவை, கேள்வித்தாள் விஷயத்துல மசோதா போன்றவை கொண்டு வரதெல்லாம் அடுத்த வாரம் நடக்க போகுது. அதெல்லாம் எவ்வளவு தூரம் பலனளிக்க போறது எதிர்காலத்துல பார்க்கணும். ஆனால் நீட் வேண்டாம், நீட்டே ஒழிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் தான் இனிமே ஜென்சி இளைஞர்களோட முக்கியமான போராட்டமா இருக்கணும். ஏன்னா எதுக்காக நீட் ஆக்சுவலா, அந்த நீட் எந்த பர்பஸ்க்காக கொண்டு வந்தீங்க? குவாலிஃபையிங் எக்ஸாம் +2 தான், ஹையர் செகண்டரி தான் குவாலிஃபையிங். அதுல மார்க் வாங்குறத மெரிட் வச்சு நீங்க போடுங்க, நீங்க அலாட்மெண்ட் போடுங்க. எதுக்காக நீங்க நடுவில் ஒரு எக்ஸாம் வைக்கிறீங்கிறது பொதுவான ஒரு இல்ல. சில முக்கியமான பெரிய பெரிய மருத்துவ இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு, இப்ப ஜிப்மர் மாதிரி, எய்ம்ஸ் மாதிரி. அதுக்கு வேணா நீங்க தனியா வச்சுக்கோங்க. மாநிலத்தில் இருக்கிற மெடிக்கல் காலேஜஸ் நீங்க வைக்காதீங்க. இல்ல அந்தந்த மாநிலத்துக்கு உரிமையை கொடுத்துருங்க, நடத்துறதா நடத்த வேண்டாமான்னு அவங்க டிசைட் பண்ணிக்கிட்டோம். ஆல் இந்தியா லெவல்ல வேணா சில சென்ட்ரல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு வேணா நீங்க வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. ஸோ இதெல்லாம் இனிமே தான் இந்த ஜென்சி கையில் எடுக்கணும். ஜென்சி இப்போ இந்த 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 நோக்கம் வெற்றி பெற்றிருக்கு. அவங்களுக்கு தர்மேந்திர பிரதான் நோக்கம் வெற்றி பெற்றிருக்கு. இனிமே நீட் எக்ஸாம்லாம் ஒழுங்கா நடக்கணும். இந்த நீட் எக்ஸாம் ஒழிப்புன்ற விஷயத்த ஜென்சி கையில எடுக்கணும்ன்றதான் எல்லாருடைய எதிர்பார்ப்பு, தமிழ்நாட்டு இளைஞர்களுடைய எதிர்பார்ப்பு, தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சிகளுடைய எதிர்பார்ப்பு. இப்போ அந்த அந்த விஷயத்துக்கு ஜென்சி என்ன பண்ண போறாங்க, இந்த சிஜேபி என்ன பண்ண போகுது, அதெல்லாம் தான் வரப்போற காலத்துல நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும். ஆனா ஒரு விஷயம் மோடிக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். என்னன்னா ஜென்சி இளைஞர்கள் ஒரு கமிட்மெண்டோட ஒரு இடத்துல இறங்கினாங்கன்னா அவங்கள நீங்க அசைக்க முடியாது, கட்டுக்கோப்பா இருப்பாங்க. எவ்வளவு அடக்குமுறைகளை நீங்க வீசினாலுமே அவங்க அதுக்கு அசைஞ்சு கொடுக்க மாட்டாங்க. போலீஸே குண்டாந்தடியை வச்சு தாக்க வந்தாலுமே தேசிய கீதம் பாடிட்டு அதே இடத்துல நிற்பாங்க. அந்த அளவுக்கு தங்களை மன உறுதியோட அவங்க நிக்கிறாங்க. அதனால இவங்க நம்ம கவர்மெண்ட் அசைச்சு பாத்துருவாங்கன்னு அந்த எண்ணம் வந்துருச்சு அவருக்கு. ஆக்சுவலா அந்த எண்ணம் மோடிக்கு வந்துருச்சு. அதோட விளைவுதான் அவர் பணிஞ்சிட்டார். ஆக்சுவலா சார், எனக்கு அரசியல் ரீதியான சில கேள்விகள் இருக்கு. 2 தினங்களுக்கு முன்னதாகவே பல பத்திரிகைகள் எழுத துவங்கிட்டாங்க. சிஜேபி நிச்சயமா தேசிய அளவுல ஒரு அணியை கட்டமைப்பாங்க, காங்கிரஸ் பாஜக அல்லாத அணிய அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. இப்ப அது எந்த அளவுக்கு சாத்தியம் இருக்கு? இவங்க அரசியல் தேர்தல் அரசியலுக்கு இவங்க எந்த அளவுக்கு ஈடுபாடோட செயல்பட போறாங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அதே போல பிரதமர் மோடி அவர்களுடைய இந்த 12 வருஷம் ஆட்சியில வேளாண் சட்டம் பின்வாங்கினாங்க. அதுக்கு எத்தனை உயிர்கள் பலி கொடுக்கப்பட்டது, எத்தனை ஆண்டுகள், கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் தொடர் போராட்டம். அது சாதாரண போராட்டம் கிடையாது. அவ்வளவு போராட்டத்திற்கு பிறகு ஒரு கமாவன் மாத்த மாட்டோம், ஃபுல் ஸ்டாப் மாத்த மாட்டோம் அப்படின்னு சொன்னவங்க பின்வாங்கினாங்க 2 வருஷத்துக்கு கழிச்சு.
இப்போ நடந்த போராட்டம் என்பது ஒரு 30 நாள் போராட்டம் தான். ஆனா அதுக்குள்ளேயே வந்து இவ்வளவு பெரிய ஹை டிமாண்ட வந்து அவங்க கீழ இறங்கி வர்றாங்க. மோடிஜி வந்து வீடியோலாம் போடுறாரு. தினமும் நான் இன்ஸ்டாகிராமோட பேசுங்க. இளைஞர்களோட கம்யூனிகேட் பண்ணுங்க அப்படின்னாருன்னா, 2029ல நமக்கு வெற்றிங்கிறது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. நம்ம இப்படி அலட்சியமா இருக்க முடியாதுங்கிற ஒரு பய உணர்வு, ஒரு தோல்வி பயம் பிரதமர் நரேந்திர மோடிக்கு வந்துருச்சா? அதாவது ஜனநாயக உணர்வோட நடந்த ஒரு போராட்டத்தை வன்முறை கொண்டு அடக்க பார்த்தாங்க. ஆனா அதையும் மீறி இவங்க உறுதியா இருக்கிறத பார்த்த உடனே மோடி அவர்களுக்கு வந்து நிச்சயமா ஒரு 29 நினைச்சு ஒரு கவலை வந்திருக்கும் அவருக்கு. அதனாலதான் இந்த தர்மேந்திர பிரதான அவர் பலி கொடுத்தாரு. நீங்க கேட்ட முதல் கேள்வின்றது சிஜேபி ஒரு பார்ட்டியா மாறுமான்னு கேட்டீங்க ஆக்சுவலா. இதே சூழல்ல நீங்க 2010, 9, 10, 11 கற்பனை பண்ணி பாருங்க. ஐஏசி இந்தியா அகைன்ஸ்ட் கரப்ஷன் அண்ணா ஹசாரே ஆரம்பிச்சது. அதோட பலனை யார் அனுபவிச்சா? இந்தியா அகைன்ஸ்ட் கரப்ஷன் வந்து பின்னாடி வந்து டெல்லிக்கு மட்டுமே ஒரு பார்ட்டி ஆரம்பிச்சு ஏஏபி வின் பண்ணாங்க. இப்ப பஞ்சாபில் வின் பண்ணியிருக்காங்க. ஆனால் அரசியல் ரீதியா அந்த அது அது அந்த 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 பலன் அடைஞ்சது யாரு? 2014 பிஜேபி. அது வந்து இந்தியா அண்ணா ஹசாரே ஒன்றும் அதுல பலன் அடையல. கெஜ்ரிவாலும் கொஞ்சம் பலன் அடைஞ்சார், இல்லைன்னு சொல்ல வரல. சிஜேபியினால பலனடைய போறது யாரா இருக்கும்னா, இவங்க வந்து ஒரு ஆர்கனைசேஷனா இந்த அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு மனநிலையை உருவாக்குறது, இல்ல மோடிக்கு எதிரான ஒரு மனநிலையை உருவாக்குறது போன்ற விஷயங்களை அந்த மட்டும் கலப்பி விட்டுட்டு பேசாம இருந்தாங்கன்னா, இதன் மூலமாக பலனடைகிறது பாத்தீங்கன்னா நேஷனல் லெவல்ல காங்கிரஸ் பலனடைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்தந்த மாநிலங்கள்ல மோடிக்கு எதிராக களமாடுற மாநில கட்சிகளுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஆனால் இவர்களே கட்சி ஆரம்பிச்சிட்டாங்கன்னா எதிர்பார்த்த அளவு வெற்றி பெறுவாங்களா? இல்ல இவங்க ஓட்டை பிரிக்கிற ஒரு வேலையை செய்வாங்களா? இல்ல இவங்க காங்கிரஸோட கூட்டணி சேருவாங்களா? காங்கிரஸோட கூட்டணி சேர்ந்தா உங்களுக்கு சரியா வருமா? அது மாதிரி பல விஷயங்கள் இருக்கிறத பாக்குறோம் நம்ம. அப்போ எப்படி 2010, 11ல அந்த நாடு முழுக்க காங்கிரஸ் எதிர்ப்புணர்வை மட்டுமே தூண்டி விடுற ஒரு வேலையை ரொம்ப பிரமாதமா செஞ்சாங்களோ, அண்ணா ஹசாரேவும் கெஜ்ரிவாலும் கிரண் பேடியும் செஞ்சாங்களோ, செஞ்சு பாஜகவுக்கு பலனை கொடுத்தாங்களோ, அந்த மாதிரியான ஒரு வேலையை சிஜேபி 29க்கு முன்னாடி செஞ்சு காங்கிரஸுக்கும் மற்ற மாநில பிஜேபி எதிர்க்கிற மாநில கட்சிகளுக்கும் உருவாக்குவாங்க அப்படின்ற ஒரு எண்ணமும் இருக்கு. இல்ல சிஜேபி ஒரு பார்ட்டியா உருவானா அவங்க தனியா போட்டி போட்டு வின் பண்ற அளவுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கா? அவங்க வந்து ஓட்ட பிரிச்சாங்கன்னா மறுபடியும் பிஜேபி தானே வரும் அப்படின்னு போன்ற பல விஷயங்கள் இருக்கு. இந்த கேள்விகளுக்கான விடையை வந்து இன்னும் கொஞ்சம் டைம் வேணும் ஆக்சுவலா. ஏன்னா இப்போ வந்து ஒரு மோடிக்கு வந்து ஒரு பயம் வந்திருக்கு. சிஜேபி இளைஞர்கள் வந்து ஒரு கன்சாலிடேட் ஆறாங்க. நமக்கு எதிராக வந்து ஒரு கும்பல் வந்து மன உறுதியோட வந்து தெருவில் போராடுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு அப்படின்றது அவங்க தெரிஞ்சு போச்சு. அப்போ அவங்க என்ன பண்றாங்க, 29 நோக்கி போகும்போது இன்னும் பலவிதமான நடவடிக்கை எடுப்பாங்க. இளைஞர்களை கவரத்துக்கான பல விஷயங்கள் அவங்களும் எடுப்பாங்க. முடியும் எடுப்பார். ஆனால் இத பொலிட்டிக்கல் பார்ட்டியா கன்வெர்ட் ஆகுமா இல்லையான்றது அது இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சிஜேபி எப்படி போறாங்க. ஆனால் இது எப்படி போனாலுமே அவங்க பொலிட்டிக்கல் பார்ட்டியா கன்வெர்ட் ஆனாலும் ஆகாட்டாலுமே இந்த மோடிக்கு எதிரான இந்த பாஜகவுக்கு எதிரான இந்த உணர்வு இருக்குல்ல, எதிர்ப்புணர்வு இருக்குல்ல, இது வந்து முந்தி இருந்ததை விட பல மடங்கு இப்போ நாடு முழுக்க பரவி இருக்கிறது தான் உண்மை. அது மோடிக்கு தெரிஞ்சதுனாலதான் இந்த தர்மேந்திர பிரதான பலி கொடுத்திருக்காரு ஆக்சுவலா. அதனால சிஜேபி இயக்கமா இருக்கோ பார்ட்டியா மாறுதோ இது உருவாக்கி இந்த மோடி எதிர்ப்புணர்வு என்பது நிச்சயமாக இந்த கட்சிகளுக்கு வந்து பலன் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கும். ஸோ அப்போ 2029ல அதற்கு முன்னாடி பல மாநிலத்தினுடைய சட்டசபை தேர்தல்கள் எல்லாம் இருக்கு. ஸோ அதையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற்றாலும் நாடாளுமன்ற தேர்தலில் கடந்த முறை 400ன்னு சொல்லும் பொழுது அவங்களுக்கு 240 இடங்கள் தான் வந்து பாரதிய ஜனதாவுக்கு வந்து கிடைச்சிது. ஸோ இப்போ வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் உத்தரப்பிரதேசமா இருக்கட்டும், அதே போல முக்கியமான பல மாநிலங்களும் வர இருக்கு 2029க்கு முன்னாடி. ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், குஜராத், இந்த மாதிரி முக்கியமான மாநிலங்கள். இதையெல்லாம் தாண்டி இந்த மாநில தேர்தல்களில் பாஜக வெற்றி பெற்றாலும் நாடாளுமன்ற தேர்தலில் அவர்களுக்கு வேறு மாதிரியான ஒரு கண்ணோட்டத்தோடு தான் மக்கள் அணுகுவார்கள் அப்படிங்கிற ஒரு இதுல தெளிவாக இருக்கிறார். இப்ப உதாரணத்துக்கு சொல்லணும்னா கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் மைனாரிட்டி தான் வந்து இவங்க ஆட்சி அமைச்சாங்க. ஆனால் அதற்கு பிறகு நடந்த மகாராஷ்டிராவோட சட்டமன்ற தேர்தலில் பெரிய அபார வெற்றி பெற்றாங்க என்பது குறிப்பிடத்தக்கது. உண்மைதான் சார், நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா வந்து அடிப்படையில பாத்தீங்கன்னா வந்து 3 தடவை ஆட்சிக்கு வந்துட்டாங்க. 3 தடவை ஆட்சிக்கு வந்த போது இப்ப தமிழ்நாட்டுல எப்படி திமுக அதிமுக மாறி மாறி ஆண்டு இருந்தாங்க. விஜய்னு ஒருத்தர் வந்தாரு, ஒரு செல்வாக்கோட வந்தாரு. மக்கள் வந்து ஒரு சேஞ்ச் பண்ணி பார்த்தா என்ன, ஒரு தடவை இவரு தான் போட்டு பார்க்கலாமே, எதுக்கு திமுக அதிமுக மாற்றி தான் போட்டு பார்க்கலாமேன்னு ஜென்சி இளைஞர்கள் உட்பட ரசிகர்கள் உட்பட எல்லாரும் மாத்தி போட்டு பார்த்தாங்க. மாத்தினாங்க. இப்போ விஜய் வந்துட்டார். இதே நிலைமை நேஷனல் லெவல்ல ஏன் வரக்கூடாது? 3 தடவை வந்துட்டாங்க, ஆட்சி பண்ணிட்டாங்க, 15 வருஷம் ஆட்சி பண்ணிட்டாங்க, போறோம், லெட்டஸ் சேஞ்ச், ஒரு மாற்றத்தை கொடுக்கலாம்னு மக்கள் நினைச்சிட்டாங்கன்னா அந்த மாற்றத்தை கொடுக்கணுன்ற எண்ணத்தை ஏற்படுத்துறதுக்கு சிஜேபி தான் உதவும் ஆக்சுவலா.
சிஜேபி இந்த மாதிரி பல போராட்டங்களை கையில் எடுக்கும்போது, மக்கள் பிரச்சனைகள் பலதை கையில் எடுக்கும்போது, இளைஞர்கள் பிரச்சனை பலதை கையில் எடுக்கும்போது, அது மோடிக்கு அரசாங்கத்துக்கு எதிரான உணர்வை உண்டாக்கும் போது, அப்ப 29ல மாத்தி பார்த்தா என்ன? அப்ப மாத்தி பார்க்கும்போது யார் இருக்கா? நேஷனல் லெவல்ல காங்கிரஸ் இருக்கு, மற்ற ரீஜனல் லெவல்ல பெரிய பெரிய பார்ட்டிஸ் எல்லாம் இருக்கு. அப்ப மோடிக்கு எதிராக களமாடுறவங்க யாரு? அவங்களுக்கு ஓட்டு போடுங்க, அப்பதான் ஒரு சேஞ்ச் வரும் அப்படின்னு மக்கள் மனசுல ஒரு மாற்றம் வந்தாலும் வரலாம். இல்ல பை த டைம் சிஜேபி இந்த இப்போ தர்மேந்திர பிரதான் முடிஞ்சதுக்கு அப்புறம் இதை இன்னும் ஆர்கனைஸ் பண்றதுக்கு ஆள் இல்லாம அது பிரிஞ்சு போனா கூட, பிரிஞ்சு போயிடுச்சுன்னா அது எந்த விதமான ஒரு இன்டகிரேட் ஆகாத ஒருங்கிணைக்கப்படாமல் அது மறுபடியும் உடஞ்சு போச்சு, இல்ல அதை வந்து கன்சாலிடேட் பண்றதுக்கு முடியல அப்படின்ற போது அது எலெக்ஷன் நெருக்கத்துல மறுபடியும் மீண்டும் சிஜேபி மாதிரி ஏதாவது ஒரு இயக்கம் வருமா, வந்து மக்களோட உணர்வுகளை பிரதிபலிக்குமா, அது வந்து எதிர்கட்சிகளுக்கு உதவுமான்னு பார்க்கணும். இப்போ சிஜேபியோட அடுத்த கட்ட நடவடிக்கை தான் 29 எலெக்ஷன்ஸ்ல மோடிக்கான எதிர்ப்பு எப்படி இருக்குன்றதை நம்ம கணிக்க முடியும், அதை வச்சுதான் கணிக்க முடியும். அதனால சிஜேபியோட அடுத்த நடவடிக்கைகள் ரொம்ப முக்கியம். இதுக்கப்புறம் அவங்களுடைய நோக்கம் என்ன? இந்த நோக்கம் ஓகே, அதுக்கு அடுத்த நோக்கம் என்ன? மோடி கவர்மெண்ட் அகற்றணுன்றது உங்க நோக்கமா? அன்னைக்கு அந்த பேரணியில வந்து பல பேர் மோடி ஷுட் கோல்னு பேனர் எல்லாம் வச்சிருந்தாங்க, கரெக்ட், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் அந்த போராட்டத்தோட கோரிக்கை அப்படி இல்லை. ஆனா இனிமே இந்த விஷயங்கள் போன பிறகு இனிமே பாஜக பண்ற ஒவ்வொரு விஷயத்திலையும் சிஜேபி உள்ள பூந்து அவங்க வந்து தங்களுடைய அந்த போராட்ட முறைகளை, தெருவுக்கு வந்து போராட்ட முறைகளை கையில் எடுப்பாங்களா? அவங்க கையில் எடுக்கிறவங்க ஒரு பார்ட்டியா கன்வெர்ட் ஆவாங்களா? தேர்தலில் போட்டி போடுவாங்களா? இல்ல எதிர்ப்புணர்வை மட்டுமே மக்கள்கிட்ட கொண்டு போயிட்டு அந்த எதிர்ப்புணர்வை வந்து 2014 பாஜக அனுபவிச்ச மாதிரி காங்கிரஸ் அனுபவிக்கிறதுக்காக விட்டுவாங்களா? இதெல்லாம் முக்கியமான கேள்விகள். வரப்போற காலகட்டத்தில் தான் அது பதில் தெரியும். ஆக்சுவலா நிச்சயமா சார். மத்திய கல்வித்துறை அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்திருக்கிறார். சிஜேபிக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு வெற்றியாகவும் மாணவர்களுக்கான ஒரு வெற்றியாகவும் நீங்க வந்து அதை ஒரு ஆரம்பத்துல வரவேற்கத்தக்க அம்சமாகவும் நீங்க வந்து பதிவு செஞ்சிருந்தீங்க. மத்திய பாஜக அரசு பணிந்திருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க. ஜென்சியினுடைய அந்த கௌரவம் ஈகோ விட்டுட்டு அது பணிந்திருக்கு. ஈகோ கௌரவத்தால விட்டுட்டு. கண்டிப்பா சார். ஜென்சியினுடைய உணர்வுகளை ஆளும் ஆட்சியாளர்கள் நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களை வந்து நீங்க சீண்டுனீங்கன்னா அது வந்து அவங்க மிகப்பெரிய விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்ற ஒரு பாடத்தை புகட்டி இருக்கிறாங்க. இது மூலியமா நீங்க ஒரு கருத்தை சொன்னீங்க. நிச்சயமா பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா உங்களோட கருத்துக்களை பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ.